ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓப்பன் சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். பேக் தட்டு எடுத்து ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்து இதே மாதிரி கிராஸாக போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நெக்குக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்து நெக்கு கரெக்டாக வரும். இது நான் போட்ட மாதிரி இதே மாதிரி எடுத்து போட்டு அழகாக கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நெக்கு வரைஞ்சிக்கோங்க. நெக்கை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கீழே பட்டிக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர் டாட் பிடிச்சி பெரிய டாட்டையும் பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு சைட் டாட் வந்து பெரிய டாட் இருக்கும் இல்லையா, அது வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய டாட்டுக்கு வந்து 3 இன்ச் தேவையா 4 இன்ச் தேவையா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்கிள் சைடு வந்து நம்ம நெட்டு தையல் அடிப்போம்ல, அதுக்கு வந்து அந்த சைடுக்கு மார்க் பண்ணுறதுக்கு எப்பயுமே 1.5 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையலுக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் தட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.